ஹைதராபாத் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த சின்ன பையன், வெறும் 9 வயசு பையன், கிட்டத்தட்ட ஒரு 13 14 நாளா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இவனுக்கு நடந்துட்டு இருந்தது. பட் இப்போ இவனுக்கு பிரெயின் டெத் நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் அல்லு அர்ஜுன் மேல ஆல்ரெடி ஒரு ப்ரெஷர் இருந்தது இல்ல, ஸோ அந்த ப்ரெஷரை அதிகமாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சின்ன பையனுக்கு இப்படி நடந்ததுக்கும் அல்லு அர்ஜுன் மேல ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேவதி அப்படிங்கிற ஒரு லேடி இறந்து போனாங்கல்ல, புஷ்பா 2 பிரீமியர் ஷோ பார்க்க வராங்க, கிரௌட் அதிகமாகுது. ஸோ அதுல மாட்டி ரேவதி அப்படிங்கிற லேடி இறந்து போனாங்க. ஸோ அந்த ரேவதியோட பையன் தான் இந்த சின்ன பையன். இவனுக்கு எப்படிப்பா இன்ஜூர்ட் ஆச்சு, இவனுக்கு என்னப்பா நடந்தது அப்படின்னா, மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கிரௌட்ல இந்த சின்ன பையனும் தான் அந்த ரேவதி கூட போயிருக்கான், ஃபேமிலியோட வந்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த சின்ன பையனுக்கு இந்த இன்ஜூர்ட் பேச்சு மூச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க. ஸோ அவனுக்கு இத்தனை நாளா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. பட் இப்போ அந்த பையனுக்கு பிரெயின் டெத் நடந்திருக்கு. ஸோ பிரெயின் டெத் நடந்துச்சு அப்படின்னா மெடிக்கலி அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பாசிபிள் அந்த விஷயம் எல்லாமே தெரியும். கிட்டத்தட்ட எதுவுமே பாசிபிள் கிடையாது தான். ஸோ இந்த விஷயம் அல்லு அர்ஜுன் மேல ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரேவதி அவங்க இறந்து போனதுக்கே அல்லு அர்ஜுன் மேல கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. ஈவினிங் தான் பெயில் வாங்கிட்டு திரும்ப வெளியில வந்தாரு. ஸோ அந்த விஷயத்துல அல்லு அர்ஜுனை கைது பண்ணதுக்கு நிறைய பேர் வந்து இதை வந்து பாலிடிக்ஸா பண்றாங்க, தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து வேணும்னே பண்றாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் தெலுங்கானா கவர்மெண்ட் சைட்ல இருந்து போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டியே சொல்லியிருந்தார். நீங்க இவரை ஹீரோ அப்படின்னு பாக்குறீங்க, ஹீரோ அப்படின்னு கொண்டாடுறீங்க, பட் அந்த பாதிக்கப்பட்ட பெண் சைட்ல இருந்து பாருங்க. அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவன் வந்து அவங்க அம்மாவை இழந்து போய் நிக்கிறான், அந்த சைட்ல இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டா பேசியிருந்தாங்க. சோ இப்போ அந்த சின்ன பையனும் இறந்து போயிருக்கான். சோ இந்த விஷயத்துக்கு இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க, என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படின்னே தெரியல. சோ ஓவராலா இந்த விஷயத்தை பாக்குறப்போ யாரு மேல தப்பு அப்படிங்கறதா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. இவ்வளவு பெரிய மரணம் நடக்குது அப்படின்னா யாரு மேல தப்பு அப்படிங்கறதா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி. நீங்க சொல்லுங்க, அல்லு அர்ஜுன் மேல தப்பா, இல்ல அந்த தியேட்டர் நிர்வாகம் இருக்காங்கல்ல அவங்க மேல தப்பா, இல்ல இந்த ஃபேன்ஸ் மனப்பான்மை இருக்குல்ல, ஒரு ஹீரோ வராரு அப்படின்னா அடிச்சு புடிச்சிட்டு ஓடி போய் அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, அந்த மனப்பான்மை தப்பா, இல்ல இப்போ இந்த பிரெயின் டெட் ஆகி போய் ஒரு சிறுவன் இருக்கான்ல அந்த சிறுவனோட அப்பா அம்மா தப்பா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க.